வணக்கம். சச்சின் டெண்டுல்கர், மெஸ்ஸி, ஏஆர் ரஹ்மான், விஸ்வநாத் ஆனந்த், இன்னும் வேர்ல்டு அறியப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சூப்பர் ஸ்டார்ஸ், ஃபேமஸான மியூசிஷியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள ஒரு ஒரு ஒற்றுமை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சது மால்கம் கிளாட்வெல்னு ஒருத்தர். அவர் என்ன சொன்னா, இவங்க எல்லாமே ஒரு ரூல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது பேர் 10,000 ஹவர் ரூல், 10,000 மணி நேரம் ரூல். 10,000 மணி நேரம் ரூல் என்னன்னா, அவங்க லைஃப்ல ஒரு பர்டிகுலர் இல்லை எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஜாப்ல 10,000 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் எடுத்து பண்ணோம்னா வீக்கெண்ட்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா ஆளுகளுமே இந்த ப்ராடஜியாக இருந்திருப்பாங்க. கமல்ஹாசன் உட்பட எல்லாமே 5-6 வயசில் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க 15-16 வயசு வரும்போது எக்ஸ்பர்ட் ஆகிருப்பாங்க. ஒரு நாள் 4 மணி வேலை போட்டிருப்பாங்க. ஸோ 10,000 மணி நேரம் ரூலுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தம் ரூல் மாதிரி. ஸோ ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு ஒரு நம்பர் தேவை. இது நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மாதிரி எக்ஸாம்ஸ் பேங்க், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் இருக்குது, ஒரு சாப்டரில் நீங்கள் 1000 கொஸ்டின் போட்டு பார்த்துருக்கணும். ஒரு சாப்டரில் 1000 வித்தியாசமான கொஸ்டின் வேற ஒரு கொஸ்டின்ல போட்டு பார்த்துருக்கணும். ஸோ எங்கே போகிறேன், பிவிக்கு பேசிகிட்டு இருக்கேன். ப்ராக்டிஸ் வில்லேஜ் சூப்பர் ஐடியா ஆகிட்டு இருக்கு. மார்ச் 4th வீக்லேருந்து லாஸ்ட் வீக் ப்ளஸ் ஏப்ரல் 1st வீக்குள்ளே அட்மிஷன் க்ளோஸ் பண்ணுறோம். 3000 பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் 1000 பேருக்கு மேலே இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கு. அதில் நாங்கள் 33%, 1/3 ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் 2/3 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சிலருக்கு ப்ரொஃபைல் சூட் ஆகலை, சிலருக்கு அவங்களாம் இருக்க முடியாது தோணுது, சிலருக்கு கஷ்டம் தோணுது அவங்களுக்குலாம். ஸோ புதுசாக வர 2 பேருக்குமே இருக்குது. புதுசாக ஃபஸ்ட் டைம் வர போகிறேன், இதுக்கு ரேஸ் ஜாயின் பண்ணதில் வாங்க, உங்களுக்கு நார்மல் செஷன் ப்ளஸ் அடுத்த லெவலில் போகும். ஏற்கனவே ரேஸில் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை வேற எங்கேயோ படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ப்ரிலிம்ஸ் லெவல் வரைக்கும் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கேன், மெயின்ஸ் தான் பிரச்சனை. ஸோ உங்களுக்கும் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ 2 ப்ரோக்ராம் போகுது. நார்மலாக வரவங்க நார்மல் ஃபீஸ் என்ன ஃபீஸ் கட்டுவீங்களோ அதை கட்டிட்டு உள்ளே வந்துடுவீங்க. ஸோ ஏற்கனவே படித்த பசங்களுக்கு என்னன்னா மந்த்லி 3,000 அப்படின்னு போகும். அது நான் மந்த்லி 3,000. சிலருக்கு 1 மந்த்தில் கூட முடிஞ்சிடும். எனக்கு இங்கிலீஷ் தான் வீக்கு, இங்கிலீஷ் மட்டும் முடிஞ்சால் கூட போதும்னு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு 3,000 மட்டும் கட்டுவாங்க. ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு தனி டீம். யூஷுவல் ஹாஸ்டல் ஃபீ என்ன இங்கே நடக்குதோ, சென்னையில் என்ன இருக்குமோ அதுதான் அங்கேயும் ஹாஸ்டல் ஃபீ. ரைட். ஸோ 3,000 என்ன இருக்கும். நான் காலையில் நீங்கள் இங்கிலீஷில் வீக்னு வச்சுங்களேன், காலையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இங்கிலீஷ்க்கான செஷன்ஸ் போகும், எக்ஸ்ட்ரீம் லெவல் செஷன்ஸ் போகும், அண்ட் ஃபண்டமெண்டல் செஷன்ஸும் போகும், பேசிக்லேருந்து கொண்டு போவோம். நான் சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டினுக்கும் மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் எடுத்துப்போம். கொஸ்டின் எடுத்து அதுலேருந்து ஆரம்பிப்போம். அந்த சாப்டர்ல வந்து 1000 கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க, முடிச்சிருவீங்க. வெளியில் வரும்போது ஒரு டெஸ்ட் உங்களுக்கே வச்சு பார்த்துக்குங்க. நம்ம வைப்போம். வெளியில் நீங்கள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 மெயின்ஸ் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. 10 மெயின்ஸ், அதில் உங்கள் மார்க் என்னென்னு பாருங்கள். இது உங்களுக்கு வைக்கக்கூட டெஸ்ட்டு முடியும் போது சில 1 மாதம் இல்லை 2 மாதம். ஸோ இதுதான். ஏன்னா ஃபீஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, அது என்னன்றது எங்களுக்குமே புது கோர்ஸ் வரதுனால தான் இந்த சிக்கல். உள்ள லைப்ரரி இருக்குது, லேப் இருக்குது, உள்ள டைனிங் ஏரியா இருக்குது, எல்லாமே இருக்குது, ரெடியும் ஆகிக்கிட்டு இருக்குது. சரியா. ஸோ உள்ளே வரும்போது பிவிக்குள்ளே வரவங்க தயாராக வேண்டியது ஒரு கொஸ்டினுக்கும் எத்தனை கொஸ்டின் போட்டு பார்ப்போம், 1000 கொஸ்டின். இந்த வருஷத்தில் ஷூராக போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணலான்றது எங்களுடைய ஐடியா. ஸோ மேஜரான 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஃபீ, புதுசாக வரவங்களுக்கு ரேஸோட யூஷுவல் ஃபீ. ஏற்கனவே வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன், ரேஸ்லேயே படிச்சிருக்கேன், இந்த ப்ரோக்ராம் அடாப்ட் ஆகணும்னு தோணுது அப்படின்னா இதுக்கு வரலாம். இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வேறு. இங்கே வந்து மெயின்ஸ் லெவல் இருக்கும், கிளாஸும் வேறு, எடுக்க போகிற கொஸ்டின்ஸும் வேறு, டெஸ்ட்டும் வேறு, மெயின்ஸ் லெவலில் தான் இருக்கும். அண்ட் அஸ் யூஷுவல் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், ஏன்னா நிறைய பேர் நான் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது சொல்லியிருக்காங்க. மொபைல் இல்லாமல் தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் தான் உள்ளே வரணும். அது 3வது தடவை சொல்கிறேன் நான். ஏன்னா கேட்டாங்க மொபைல் ஃபோன் தான் வர முடியாது சார், மொபைல் ஃபோன் தான் வர வேண்டாம். ஓகே சார், நான் இதுக்கு வந்தே ஆகணுமா, கட்டாயம் கிடையாது. உங்களோட இதிலே வந்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் சூர் பேட்ச்க்கான டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் அட்டன் பண்ணுங்க. ஏற்கனவே நான் பேட்ச் போய்கிட்டு இருக்கா, தாராளமாக அட்டன் பண்ணுங்க, ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி மெயின்ஸ் லெவலில் ஒரு ஹை லெவல் இன்டென்சிவ் இருக்கும். 8 மணி நேரம் தூங்குவீங்க. மிச்சம் இருக்கிற 16 மணி நேரத்தில் 10 to 12 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். உங்களுக்கான ஓன் டைம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ப்ராக்டிஸ் வில்லேஜோட ஒரு டே வைஸாக என்னங்கிறது கூட நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன பேங்கிங் வச்சுருந்தா உதாரணம் சொல்லியிருக்கேன். இது டிஎன்பிஎஸ்சி இருந்தீங்கன்னா புக்ஸை ஃபுல்லாக முடிச்சிருவோம். புக்ஸில் வந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ஒப்பிச்சிருவோம். இன் அண்ட் அவுட் முடிஞ்சிடும் உங்களுக்கு. சரியா. ஸோ இதுதான் எஸ்எஸ்சிக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த லெவல் தான் பிவிக்கான பிளான் ரெடி ஆகிட்டு இருக்கு. மார்ச் லாஸ்ட் வீக் டு ஏப்ரல் 1st வீக்கில் முடிஞ்சிடும். தேங்க்யூ.